வெல்கம் டு மூவி ரிவ்யூ வித் வரன். செக்டார் 36 இந்த படம் நேற்று நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2006 நொய்டா சீரியல் மர்டர்ஸோட சம்மந்தப்பட்ட ஒரு திரைக்கதை. இந்த படத்தோட திரைக்கதைக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நம்ம இந்த படத்தோட ரிவ்யூவில் பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை நாம இப்போ பார்த்துடலாம். செக்டார் 36 அப்படிங்கிற பகுதியில் வந்து பக்கத்தில் ஒரு ஸ்லம் இருக்குது. அந்த ஸ்லம்மில் சின்ன குழந்தைகள் வந்து தொடர்ச்சியாக வந்து காணாமல் போயிட்டு இருக்காங்க. அவங்களோட பெற்றோர்கள் வந்து அந்த ஏரியாவில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுறாங்க. ஆனால் வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்படலை. வர்றவங்க எல்லாமே வந்து போலீஸார் வந்து இது சமாதானம் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, பார்த்துக்கலாம், உங்கள் குழந்தைங்க திரும்ப வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கேஸும் பதிவு பண்ணாமல் அனுப்பிச்சி விட்டுறாங்க. இந்த மாதிரி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்ற எந்த ஒரு சைல்டு மிஸ்ஸிங் கேஸுமே வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்யப்படலை. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த போலீஸ்க்கு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து இந்த சைல்டு மிஸ்ஸிங் கேசஸை வந்து இன்வெஸ்டிகேஷனில் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்தது என்ன, அது தொடர்ச்சியாக நடந்த என்னென்ன மிஸ்ட்ரிக்கள் வந்து ஒளிஞ்சிருக்கு, திடுக்கிடும் தகவல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த படத்தோட மிச்சப்பாதியான கதை. 2006 நொய்டா சீரியல் மர்டர்ஸ், இதை வந்து இந்த டைட்டில் கார்டுக்கு முன்னாடியே வந்து இந்த கேஸை பற்றின கதை தான் அப்படிங்கிறத அதுலேருந்து பேஸ் பண்ணி தான் இந்த கதையை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முன்னாடியே போட்டுட்டாங்க. ஸோ அந்த பீரியடில் வந்து நியூஸ் அதிகமாக கேட்குறவங்களுக்கு இந்த கேஸை பற்றின அவேர்னஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த படம் வந்திருக்கனால அவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஸோ இந்த கேஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த கதை எப்படி வந்திருக்குன்றத நம்ம சொல்லியாச்சு. ஸோ இந்த படம் வந்து ஒரு படமாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, படம் ஆரம்பத்திலேருந்தே வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து எங்கேயுமே வந்து திசை திருப்பாமல் கதைக்குள்ளே ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டாங்க. ஸோ படம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து சூடு பிடிச்சி இந்த குழந்தைங்களுக்குலாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் அந்த எப்படி அதை கண்டுபிடிக்க போகிறாங்க, எப்படி அது வெளியே வரப்போகுது, அது வெளியே வரப்ப இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு ஒரு படமாக பார்க்குறப்ப வந்து பயங்கரமான ஒரு ஆச்சரியத்தை வந்து இந்த படத்தை வந்து தருது. அதை விட ரொம்ப முக்கியமானது ஒரு பயமும் இந்த படம் வந்து தருது. இதெல்லாம் பார்த்துட்டு இப்படிலாம் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் நமக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இந்த படத்தோட இன்ட்ராக்ரேஷன் சீன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த போலீஸுக்கும் அந்த குற்றங்கள் பண்ணவருக்கும் ஒரு நடுவில் ஒரு சீன் ஒன்று ஆஃப்டர் ஒரு படத்தோட பாதிக்கு அப்புறம் வந்து ஒரு சீன் வரும். ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப பிரமாதமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அந்த விக்ரம்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஆப்போசிட்டில் நடிச்சிருக்கிற அவருமே வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடிச்சிருக்க அந்த கேரக்டருமே வந்து பயங்கரமாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவரோட ஆக்டிங்கும் இவரோட ஆக்டிங்குமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து கவனம் ஈர்க்கப்படுகிறது. இந்த படத்துல நிறைய கெட்ட வார்த்தைகள் வந்து உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. அது இந்த படத்துக்கு தேவைப்பட்டிருக்கு. அதை தாண்டி வந்து படத்துல ரத்த காட்சிகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்து கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மர்டர்ஸ் நிறைய நடந்தனால அது சில காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களோட பார்க்க முடியாது. இது வந்து அடல்ட் ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான். ஸோ இதில் ரத்த காட்சிகள் அந்த மாதிரி இருக்கிறனால தான் இது அடல்ட் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னு சொல்கிறேனே தவிர, இந்த படத்து மூலமாக நம்ம குழந்தைங்களை எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த படத்தை வந்து பேசுது. ஸோ இந்த படம் வந்து நல்லாவே எடுத்திருக்கிறாங்க. உண்மை சம்பவத்துக்கு நிகராக வந்து எடுத்திருக்கிறாங்க. இதை வந்து கொஞ்சம் அவங்களோட கற்பனை கலந்து எடுத்திருந்தாலும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து நம்மளால ஏற்றுக்க முடியல. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த படத்தோட கிளைமேக்ஸே நம்மளால ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறப்ப, ஏன்னா படம் பார்த்துட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னடா இப்படி எடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தாலும், இந்த படத்தோட உண்மையான சம்பவத்தை கேட்டிங்கன்னா ரொம்ப இதோட ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஏன் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உண்மையான சம்பவத்தை கேட்டிங்கன்னா அது அதோட ஷாக்கிங்காக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 2011 மர்டர் 2 அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த படம் வந்து இந்த கேஸை பற்றின ஒரு கதை தான். ஸோ 2012 பிபிசி வந்து ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க, ஸ்லம் டாக் கேனிபல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேஸை பற்றின டாக்குமெண்ட் ஏதாவது இப்போயுமே அது யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. 2017 த கர்மா கில்லிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆச்சு. அதுவுமே இந்த கேஸை பற்றின ஒரு கதை தான். த டெட்லி டசன் இந்தியாஸ் மோஸ்ட் நொட்டோரியஸ் கில்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து இந்தியாவில் வந்து விற்கப்பட்டுச்சு. அந்த புக்கில் வந்து இந்த கேஸ் வந்து ஒன் ஆஃப் த கேஸ். அந்த புக்கில் ஏகப்பட்ட சீரியல் கில்லர் கேசஸ் பற்றி இருந்துச்சு. ஸோ அதில் இந்த கேஸுமே ஒரு பகுதியாக வந்து அவங்க எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த கேஸுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருந்துச்சு. ஸோ இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட 2 பேரான அந்த 2 பேர் வந்து 2023 போதுமான ஆதாரம் இல்லாதனால அவங்க வந்து ரிலீஸ் செய்யப்பட்டாங்க. படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தோணும், ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சவங்க வந்து இனிஷியலா வந்து மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டவங்க. இப்போ 2023 இவங்க 2 பேரும் வந்து அலகாபாத் ஹைகோர்ட் மூலமா அவங்க வந்து எந்த ஒரு ஆதாரமும் இவங்க மேல வந்து சரியான ஆதாரங்கள் வந்து போதுமான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால இவங்க 2 பேர் ரிலீஸ் செய்யப்பட்டுட்டாங்க.
ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கிறத விட இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த கேஸை நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். இந்த ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கேஸை ஃபைல் பண்ண நிறைய பேரண்ட்ஸஸ் வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து கோர்ட்னால வந்து ஜட்ஜ்மெண்ட்டவே வந்து கொடுக்காததை கடவுள் கண்டிப்பாக தண்டிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப பாப்புலர் ஆச்சு அந்த டைமில். ஸோ இப்போ இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்த்துட்டு இந்த ரிவ்யூவும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது போக வந்து இந்த கேஸில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவங்கள போதுமான ஆதாரம் இல்லை அப்படின்ற காரணத்தினால இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த கேஸை டீட்டெயில் பண்ணி மரண தண்டனை விதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவங்களை ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப வருத்தமான விஷயமா தான் இருந்திருக்கு. ஸோ இந்த படம் இதை பற்றின விஷயங்கள் இப்போ படமாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, செக்டார் 36. ஸோ இந்த படத்தை தமிழ் அவைலபிளில் இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலும் இதே மாதிரி நல்ல நல்ல படங்களுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். டாடா பாய்.